வாய்ப்பே கிடையாது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பு கிடையாது. மோடி அரசுக்கும் RSS உடைய சித்தாந்தம் என்னவென்றால், ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு கொடி ஒரு மொழி ஒரு அதிபர், இதான் அவங்க சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை இந்திய தேசிய மக்கள் தோற்கடிப்பார்கள், ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். நூறு சதவீதம் நடைமுறைப்படுத்துவோம். எங்க அமல்படுத்தணும்? நாங்க அமல்படுத்தலையே. இந்திரா காந்தி அம்மா பீரியடுக்கு முன்னாடி 3-4 தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இருந்தது. அதற்கு பிறகு எல்லா இடத்திலும் ஒரே மாநிலங்களுக்கும் மக்களவைக்கும் தேர்தல் நடக்கல. இப்ப தொங்கு நாடாளுமன்றம் இருக்கு. நாளைக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரோ தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டால் மோடி அரசு கவிழும் வாய்ப்பு இருக்கு. கவிழ்ந்து போனா எல்லா மாநிலத்திலும் சேர்ந்து தேர்தல் நடத்துவீங்களா? சேர்த்து இது சாத்தியம் இல்லை. இதை கடுமையாக எதிர்க்கிறோம் சொல்லியிருக்கு. ஓகே, முதல் முதல்ல அது நடக்கட்டும், நடந்த பேர் பாத்துக்குவோம். நடக்கட்டும், நடந்த பேர் பேசுவோம். ஏங்க காந்திய கொள்கை, எங்க கொள்கையே அதாங்க. இந்த காலத்திலும் காந்தி கொள்கை உயிரோட்டமா இருக்கு. காந்தியோட கொள்கை உயிரோட்டமா தான் இருக்கு. நாங்க காந்தி கொள்கையை சார்ந்தவர்கள். அறிவியல் ரீதியாக அதை கையாள வேணும்னு சொல்லி இருக்கோம். அறிவியல் ரீதியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்ட பேர் அதை எப்படி எராடிகேட் பண்ணணும்னுட்டு விஞ்ஞான ரீதியாக அதை அணுகணும். மக்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. குடிகாரர்கள் சங்கலாம் வச்சிருக்காங்களா, அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. கவர்மெண்ட் அணுகணும். ஓகே, ரைட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.